நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. போன மூவி விட இந்த நல்லா இருக்கு. பெட்டராக பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்கு. மியூசிக்கே நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ண வில்லன் உட்பட எல்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. இல்லை நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருந்தேன். மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா அது பிளைண்டாக நடிச்சிருந்தாரு. நல்லா நடிச்சிருக்கிறாரு. வில்லன் கேரக்டர் எப்படி பண்ணுங்க? அவரும் நல்லா பண்ணியிருக்கிறாருங்க. நல்லா பண்ணியிருக்காரு வில்லன் கேரக்டர். ப்ரோ சூப்பராக இருந்துச்சு. think written and directed by Sabrish Nanda, and I think it's brilliant artwork, editing, hero, heroine, villain, everyone has done super. It's come out well. செம்மையாக இருந்துச்சு. லைக் ஐ திங்க் நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்லலாம். இட்ஸ் அமேசிங். ஸோ மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு. எவ்ரி ஒன் ஹஸ் டன் அன் அமேசிங் ஜாப். ஸோ நீங்கள் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணலாம். பட் ஆமாம் நீங்கள் போய் இல்லை நீங்கள் போய் பாருங்கள். ஐ திங்க் இட்ஸ் அ த்ரில்லர் மூவி. ஸோ நான் ஐ கான்ட் டெல் மச் அபவுட் இட். நீங்கள் பார்த்து நீங்கள் சொல்லலாம். போய் பார்க்கலாம். ஐ டோன்ட் நோ த கிட்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் அவ்வளோ. பட் ஐ திங்க் எவ்ரிஒன் வில் என்ஜாய் இட். நீங்கள் போய் பாருங்கள் ஃபார் ஷூர். தேங்க்யூ. ஆனால் சூப்பராக இருக்குது. இந்த 2 ஹவர்ஸ்க்கு இது ஒர்த் வாட்சபிள். ஸோ மியூசிக் டைரக்டர் ரொம்ப பெர்ஃபார்மன்ஸாக செம்மையாக பண்ணிட்டாங்க. ஸோ ஐ ஹவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த டீம், டு த டைரக்டர்ஸ் டீம். ரொம்ப சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குண்ணா. செகண்ட் ஹாஃப் உண்மையாகவே செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செம்மையாக இருக்குது. ஐ லைக் இட் வாட்ச். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாட்சபிள் மூவி. எல்லோரும் வந்து பாருங்கள். தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு. இல்லை எனக்கு ஓவராலாகவே படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக தியேட்டர் வந்து பாருங்கள். எப்படி கதையை எப்படி சொல்லிட்டா அப்புறம் எப்படி நீங்கள் போயிட்டு நல்ல ஒரு த்ரில்லரான ஒரு படம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமே ஒரு தவறு செஞ்சால் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் திரும்ப வரும் அப்படிங்கிறத குறிக்கிற ஒரு நல்ல ஒரு கருத்துள்ள படம். கண்டிப்பாக போய் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு மியூசிக். உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேபி தியேட்டரில் குவாலிட்டி குறவாக இருந்திருக்கலாம். மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பிரதர். நல்லா இருக்குண்ணா படம். சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்கு. நல்லா இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்கள். ஸோ படம் நல்லாயிருக்கு. ஸோ நாங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் தான் வந்தோம். ஸோ இந்த மூவி கண்டிப்பாக ஒன்ஸ் வாட்ச் பண்ணலாம். மியூசிக் சூப்பர் இந்த படத்துக்கு. ஸோ பாட்டெல்லாம் பெருசாக இருக்காது. ஸோ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ எண்ட் டு எண்டு கதை வாட்ச் பண்ணலாம். ஸ்க்ரீன் ப்ளே அந்த லேக்கில் எதுவும் தெரியாது. ஸோ ஃபஸ்ட் அப்படியே ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். தென் அப்படியே பிக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ இன்டர்மிஷன்லேருந்து அது செகண்ட் ஹாஃப்லாம் இன்னுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இல்லை அந்த படத்துக்கு என்னவோ அது ஓரளவுக்கு கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலின்றது காமெடி அந்த பாட்டெல்லாம் பார்த்தா இருக்காது. ஸோ ஒரு மூவி, ஒரு த்ரில்லர் மூவி, ஒரு ரெவெஞ்ச் மூவி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி யூத்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். லேக் எங்கேயும் இல்லை படத்தில். சூப்பராக இருக்கு தலைவா. சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே அப்புறம் மியூசிக்கு ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த படம் ஆக்சுவலி இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் அதுக்கப்புறம் இந்த கேட் அண்ட் மவுஸ் அந்த பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வசந்த் ரவி சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் எப்போதுமே ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அவர் நல்லாயிருக்கும். ஸோ இந்த படத்துலையுமே அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லை ஆக்சுவலி இந்த கதைக்கு அந்த மூடு செட் பண்ணியிருக்காங்க. நல்லா அந்த மியூசிக்கில் ஒரு மூட் செட் பண்ணியிருக்காங்க. அது சில இடத்துல சூப்பராக ஒர்க்காக இருக்குது. சில இடத்துல கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம். நல்லாயிருக்கு. அவர் பின்ட்டார். அவர் பயங்கரமாக பண்ணியிருந்தார். செம்மையாக இருந்துச்சு. பார்க்கலாம் தலைவா. இதில் அவ்வளோ வைலன்ஸாக அப்படிலாம் இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லாயிருக்கு. செமையாக இருக்குது. தேவையில்லாத சீன்ஸ் எதுவுமே இல்லாமல் ப்ராப்பர் நீட் கிறிஸ்ப் ஒர்க். செம மியூசிக் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். அது வந்து எங்கேயுமே வந்து ஓவர் டூ அண்டர் டூ எதுவுமே இல்லாமல் ப்ராப்பராக ஃபிலிமை காம்ப்ளிமெண்ட் பண்ணி ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல்சோ இஸ் ரியலி குட். ஆமாம் எங்கேயுமே வந்து இருட்டாக இருக்கிற இடத்துல வந்து தெரிஞ்ச மாதிரியோ கண்ணு தெரியாத மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு அன்னெசரியான விஷயமுமே இல்லாமல் ரொம்ப கன்வின்சிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது. மியூசிக் வேறு லெவலில் இருந்தது. அப்படி எதுவுமே இல்லை. அப்படி இருந்ததா சொல்லி அது கரெக்ட் பண்ணதா கேள்விப்பட்டேன். அதனால் செமையாக இருக்குது இப்போ. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்குது தலை. இந்திரா படம். வசந்த் ப்ரோ வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அவர் பேர் தெரியல, சாரி. சுனில் ப்ரோவோட அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கர ஒரு ஃபயராக இருந்துச்சு.
செகண்ட் ஹாஃபில் வேறு ஒரு டோட்டல் ஸ்டோரியாக மாதிரி அந்த வசந்த் ப்ரோவே வேறு மாதிரி ஒரு பர்சனாக மாறினார். செகண்ட் ப்ரோவில் அனைக்கா கொஞ்சம் க்யூட்டாக அழகாக இருந்தாங்க. அதான் அவர் ஃபஸ்ட்லேருந்தே பிளைண்ட் தான். அவர் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. மியூசிக் ஃபைனலாக தான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் மியூசிக். கண்டிப்பாக இதில் அவ்வளோ அது மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் ஃபேமிலி மூவி தான், த்ரில்லர். படம் நல்லா இருக்குண்ணா. நல்லா தானே இருக்குது, பார்க்கலாம், கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம், சூப்பராகவே இருக்குது. அவர் சூப்பராகவே நடிச்சிருக்காரு. அப்புறம் அதான் இது டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படம்னு நினைக்கிறேன். அது அந்த மாதிரியே தெரில, சூப்பராகவே ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லாயிருக்கு. மியூசிக் சூப்பராகவே இருக்கும், ஃபேமிலியோட பார்க்கலாம். எனக்கு பிடிச்சிருந்ததுண்ணா. எல்லாமே ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு ஜானர் பண்ணுங்க. அண்ட் நம்ம பண்ணுற படம் தான் ஆடியன்ஸ்க்கு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுது. ஒரு படம் நான் பண்ண தரமணி, ராக்கி, அஸ்வின்ஸ், ஜெயிலர், இப்போ வந்து இந்திரா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, எல்லாருமே வந்து இந்த படத்தை டிஸப்பாயின்மெண்ட் ஆகாமல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு த்ரில்லர் ஃபிலிம் கொடுத்துருக்கோம். அண்ட் தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள், எந்த விதத்துலையும் டிஸப்பாயிண்ட் ஆகாது, அதுக்கு என்னோட கேரண்டி. சில சீன்ஸ் வந்து இந்த கிளாப்பிங் மூமெண்ட்டுக்காகவே சில டேரக்டர்ஸ் வைப்பாங்க, அந்த மாதிரி எதனா சீன் வந்து நீங்கள் பார்த்து ஏந்த மாதிரி எதனா ஆக்ஷன் சீக்வன்சஸ், இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸ், இன்டர்மிஷன் அண்ட் கிளைமேக்ஸில் 2 ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது. கண்டிப்பாக அது வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்கும். ஏன்னா அது எனக்கே அது பார்க்கும்போது இன்றைக்கி வந்து அவ்வளோ ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கோம் அதில். அண்ட் கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கும் அப்படி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் சாங்ஸ் ஹவ் கம் அவுட் பியூட்டிஃபுல்லி. எல்லா சாங்ஸுமே ரொம்ப அருமையாக வந்துட்டுருக்கு. அண்ட் நீங்கள் படத்தை வந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த எனக்கு வந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கும் இருக்கும்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இதுமாரி ஃபைட் பண்ணதில்லை கிளைமேக்ஸில், இப்போ நீங்கள் இந்த ஃபைட் பண்ணுறப்போ இந்த எப்படி இருந்தது சார்? நான் ராக்கியில் வந்து ஹெவியான ஆக்ஷன் சீக்வன்ஸ் படம் பண்ணியிருக்கேன் சார். பட் ராக்கியில் கூட நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதில்லை சார். ஏன்னா இந்த படத்தில் பிளைண்டாக பண்ணுறனால நிறையா எஃபோர்ட் போட வேண்டியது இருக்குது சார். இன்ஃபேக்ட் ஒரு சில அடிலாம் உண்மையிலே அடிபட்டு காயப்பட்டிருக்கேன். அது நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஆக்சுவலி சார் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நான் சொல்கிறதோட ஆடியன்ஸ் வந்து இதை சொன்னால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சார். ஆக்சுவலி